2024 ஆண்டினுடைய இறுதி பகுதி. இன்றைய டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மதுரை உயர் மறை மாவட்டத்தில் இருக்கிற மீனம்பட்டி, விருதுநகர் விகாரியத்தில் இருக்கக்கூடிய மீனம்பட்டி பகுதிக்கு வந்திருக்கோம். இன்றைய நாளில் கிறிஸ்து பிறப்பு விழா, குழந்தை இயேசுவோடு ஒவ்வொரு வீடாக சிந்திக்கிறதுக்கு போகிறோம். அருமையான சின்ன பிள்ளைகள்லாம் வந்துருக்கீங்க, மக்கள் வந்துருக்கீங்க. வாங்கம்மா, இங்கே வாங்க, அங்கேயே இருந்துகிட்டே இருக்கீங்க. வாங்க, எல்லோரும் வாங்க, எல்லோரும் வாங்க, எல்லோரும் வாங்க. யார் யார் கேரல்ஸ் வர பண்ணுங்கப்பா, எல்லா மக்களையும். அப்படியே 2024 ஆண்டு குழந்தை இயேசு கொண்டு வாங்க, குழந்தை இயேசு கொண்டு வாங்க. பிரிஞ்சு போக போகிறோம், 2 பகுதியாக பிரிஞ்சு போக போகிறோம். குழந்தை இயேசுவோடு இன்னைக்கு போக போகிறோம். ஒவ்வொரு வீட்டு காட்டி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வீட்லையும் ஜெபம் பண்ணுறப்ப குழந்தை இயேசுடைய அருள் ஆசீர்வாதமும் 2025 ஆண்டு 2025 எல்லாத்துக்கும் பிளஸ்ஸிங்காக ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லாருக்கும் உடல்நலம், உள்ள நலம், ஆத்ம நலம், கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்க, அதாவது வீட்டில் தடையாக இருக்கிறவங்க, குழந்தை இயேசுடைய அருளாலும் ஆசீர்வாதம் அவங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் கிடைக்கணும். வருகிற 2025ஆம் ஆண்டு நல்ல ஆண்டாக, நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறோம், மனதுருவ ஜெபம் பண்ணுவோம். குழந்தை இயேசுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் தொடர்ந்து வாங்க. மீனம்பட்டி மக்களே, எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். 2025 வருஷம் சம்மர் கிறிஸ்மஸை கொண்டாட போகிறோம். முக்கியமான இந்த 2025 வருஷத்துல கடவுள் கிருபையா முதலாவது உங்க பங்கு சாமியார் ஆசீர்வதிக்கணும். அப்புறம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கணும். குறிப்பா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், நல்ல பிள்ளைகளாம் படிக்கணும், கோயிலுக்கு வரணும், பூசை பார்க்கணும், நன்மை வாங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான இந்த தீர்மானம். எல்லா இளவட்ட பிள்ளைகளும், எல்லா சிம்பள பிள்ளைகளும் கோயிலுக்கு வர்றது முதல்ல. இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு வர்றோம், ஈஸ்டர் அன்னைக்கு வர்றோம், அதுக்கு பிறகு புது வருஷத்து அன்னைக்கு வர்றோம். அது இருக்கக்கூடாது. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பூசைக்காவது வரணும். ஒரு நாளாவது திருப்பலியில் பண்ணி முழுசா நம்ம நன்மை வாங்க பார்க்கணும். அப்பதான் கடவுளுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அந்த கொடுக்குற ஆசீர்வாதத்தை யாருனாலும் தடுக்க முடியாது. ஆனா கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா யாருனாலும் அதை வாங்கி கொடுக்க முடியாது. ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு முக்கியம். சாட்சியாக தான் வர சொல்லியிருக்கேன். அருமையான ஒரு பங்குசாமியார், எல்லாத்துக்கும் வரக்கூடிய பங்குசாமியார் நம்ம பங்குசாமியார். சரிங்களா? உடலாலும் உள்ளத்தாலும் ஆத்மாவாலும் நிறைஞ்ச சாமியார் இருக்கு. தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா வாங்க, சாமியார் மறைக்காதீங்க, வாங்க இங்க வாங்க, கிறிஸ்மஸ் மறைக்காத. அருமையான நேரத்துல எல்லாத்துக்கும் நன்றி சொல்றோம். இந்த பங்குல தொடர்ந்து அணைய அன்பி அன்னைக்கர சாமியை முடிச்சிருக்கோம். அடுத்து போறோம் அங்கே இருக்கிறவங்க ஆசீர்வாதம் எங்களையும் ஆசீர்வாதம். 270 குடும்பம் சாமியார் சொல்றாரு. வாங்க போவோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. ஒரு பாட்டை போடுங்க, ஆடுங்க, எல்லாரும் ஆடுங்கப்பா, எல்லாரும் ஆடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆடுங்க. வெரி குட், ஆடுங்க. சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. இனிக்க ஒரு செய்தியை சொல்வோம், நல்ல செய்தியை சொல்வோம், உன்னால் போடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அழிவோம்.